மாற்று கருத்தை சேர்ந்தவர்களை கூப்பிடாமலே விட்டா இவங்க சொல்றதுல ஏதோ ஒரு லாஜிக் இருக்குன்னு யோசிக்கலாம். எல்லா மாற்று கருத்தை சேர்ந்தவர்களும் கூப்பிடத்தான் செய்யறாங்க. சில டிபேட்ல திமுக சம்பந்தப்பட்ட டிபேட்ல திமுகவே இல்லாம கூட டிபேட் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு முக்கியமான 2 வார்த்தை சேனல்ல திமுக பத்தி டிபேட். ஆனா திமுகவே இருக்க மாட்டாங்க, 4 பத்திரிகையாளர் உட்காந்து பேசுவாங்க. அப்ப அந்த கட்சி அந்த சேனலை கட்டுப்படுத்துறது யாரு? இப்படி கேட்கறதா? அப்போ லாஜிக்கே இல்லாம எந்த விதமான புரிதலும் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான வாய்ப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், பேசுகிறார்கள். அந்த வாய்ப்பில் குறைபாடுகள் இருக்கலாம். பல நேரங்களில் என்னுடைய கருத்துக்கள், நான் செகண்ட் ரவுண்டு பேசாம பல டிபேட்ல இருந்திருக்கிறேன். செகண்ட் ரவுண்டே வேணாம்னு பல டிபேட்டுகள்ல இருந்து வெளியே கிளம்புற சூழ்நிலை, பர்சனல் ஒர்க்ஸ் காரணமா கிளம்புற சூழ்நிலை கூட வந்திருக்கும். இப்போ இதெல்லாம் அப் டு த டிபேட்டே தவிர இதை பூரா ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணி அதற்கு காரணங்கள் கற்பித்து வாய் கூசாம பொய் சொல்லி 5 மணிக்கு கால் பண்ணதை 11:30 மணிக்குன்னு சொல்லி எதுக்கு இவ்வளவு பொய்? தேவையில்லையே. உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க, அரசியல் ரீதியாக விமர்சனத்தை எதிர்கொள்ளுங்க. கட்டுப்படுத்துது அது எப்படி? ஆன் டிபேட்ல கட்டுப்படுத்துவானா எவனாவது ஒருத்தன்? அவ்வளவு பெரிய லூசா இருக்கான் எல்லாரும், எனக்கு புரியல.